தூத்துக்குடி நால்வர் நகரில் மழைநீரில் நடந்து சென்ற 75 வயதான முதியவர் மீது மின்சாரம் தாக்கியதில் துடிதுடித்து நிகழ்விடத்திலேயே அவர் பலியானார். அப்பகுதியில் உள்ள வீட்டின் வெளியே மின்சார வயர் அறுந்து மழைநீரில் விழுந்து கிடந்த நிலையில் அதில் கால் வைத்த முதியவர் மீது மின்சாரம் பாய்ந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் முத்துக்குமார் வழங்கலாம். முத்துராமன் மேலும். வணக்கம் ஷாம். தூத்துக்குடி கணேஷ் நகர் பகுதியில் நீரில் நடந்து சென்ற முதியவர் பழனியாண்டி 75 முதியவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார். தூத்துக்குடியில் கனமழை காரணமாக ஆதிபராசக்தி நகர், ரகுமத் நகர், PND காலனி, கதிர்வேல் நகர், ராஜீவ் நகர் உள்ளிட்ட பல்வேறு தாழ்வான பகுதியில் மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். மேலும் தொடர்மழை பெய்து வருவதால் தாங்கள் வீடுகளுக்கு மழைநீர் வந்துவிடுமா என்ற அச்சம் பொதுமக்கள் மத்தியில் நிலவி வருகிறது. மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் நீரை வெளியேற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் கணேஷ் நகர் NGO காலனி அருகே உள்ள நால்வர் பகுதியில் மழை நீரில் நடந்து சென்ற ஓய்வு பெற்ற ஸ்பின்னிங் மில் தொழிலாளி கணேஷ் நகர் 2வது தெருவைச் சேர்ந்த 75 வயதான பழனியாண்டி அப்பகுதியில் ஒரு வீட்டில் இருந்து வெளியே உள்ளே பல்பிற்கு மின்சாரம் செல்லக்கூடிய வயரானது கட்டாகியுள்ளது. அதனால் மின்வயர் அப்பகுதியில் தேங்கியுள்ள மழை நீர் விழுந்துள்ளது. இதனால் தேங்கியுள்ள மழை நீர் மின்சாரம் பாய்ந்து அப்பகுதியில் தெருவின் ஓரமாக நடந்து சென்ற முதியவர் பழனியாண்டி வழியாக சென்ற போது மின்சாரம் தாங்கி உயிரிழந்துள்ளார். இதைத் தொடர்ந்து அருகில் இருந்தவர்கள் மின்சார அதிகாரிகளுக்கு தகவல் அடிப்படையில் மின்சார அவர்கள் இணைப்பு துண்டிக்கப்பட்டு பின்பு இந்த இறந்தவரின் உடலை தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தொடர்ந்து தூத்துக்குடி தென்பாகம் காவல்துறையினர் இது குறித்து விசாரித்து வருகின்றனர். ஷாம். விவரங்களுக்கு நன்றி முத்துராமன்.